வணக்கங்க. எல்பத்தியல் உலக செய்திகளுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஒரு தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கை என்று ஈரான் கூறுகிறது. பேச்சுவார்த்தைகள் முடங்கி இருப்பதால் மீண்டும் போர் வரலாம் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையில் IRGC தலைவர் அகமது வஹீதியுடன் நெருக்கமாக இருப்பதால் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியை ஈரான் தலைமை மாற்றக்கூடும். இந்த தீர்க்கப்படாத பதற்றங்களால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. ஈரானின் புதிய உச்சகட்ட தலைவர் மோஜ்டபா காமேனி ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் உறுதியாக இருப்பதை மீண்டும் வலியுறுத்தியதோடு அமெரிக்கா பெர்சியா வளைகுடாவின் பாதாளத்தில் தான் கிடக்க வேண்டும் என்று மிக கடுமையாக பேசியுள்ளார். அமெரிக்கா மத்திய கட்டளை மையம் அதாவது USA சென்ட்ரல் கமாண்ட் அதிபர் டிரம்புக்கு புதிய ராணுவ தாக்குதல் ஆப்ஷன்கள் குறித்து விளக்கம் அளித்ததாக NBC ரிப்போர்ட்டுகள் படி இந்த போர் நிறுத்த நேரத்தை பயன்படுத்தி ஈரான் தங்களுடைய ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் மீட்டெடுத்து மீண்டும் ஒரு போர் வந்தால் சமாளிக்க ஏதுவாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை படைகளை வேகமாக பலப்படுத்தி வருகிறது. அமெரிக்கா மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கினால் கடுமையான பதிலடி கொடுப்போம் என்றும் ஹார்மோஸ் நீரணை மீது தங்களுக்கு உரிமை இருப்பதாகவும் ஈரான் மிரட்டியுள்ளது. இப்போது இஸ்ரேல் நிலவரத்துக்கு வருவோம். முதல் முறையாக இஸ்ரேல் தனது ஏவுகணை தடுப்பு அதாவது அயன் டோம் அமைப்பை வெளிநாட்டிற்கு அதாவது UAEக்கு அனுப்பியுள்ளது. சமீபத்திய ஈரான் தாக்குதலின் போது இஸ்ரேலிய வீரர்களால் இயக்கப்பட்ட இந்த அமைப்பு பல ஈரான் ஏவுகணைகளை வெற்றிகரமாக அழித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வெளியே போர் முனையில் அயன் டோமை பயன்படுத்தும் முதல் நாடாக UAE மாறியுள்ளது. வரவிருக்கும் தேர்தலில் வலதுசாரி தலைவரான நாஃப்டலி பெனட் மற்றும் மிதவாதியான யார் லாபிட் ஆகிய இருவரும் இணைந்து போட்டியிட போவதாக அறிவித்துள்ளனர். இந்த கூட்டணி மக்களுக்கான ஒற்றுமை அல்ல, மாறாக பெஞ்சமின் நெட்டன்யாஹூவை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு அரசியல் தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இதை குறித்து பேசிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டமர் பென் கிவிர் மற்றும் பெனட் லாபிட் சகோதரத்துவ கூட்டணி மீண்டும் நாட்டை இஸ்லாமிய இயக்கத்துக்கு விற்க போகிறது. தீவிரவாதத்தை ஆதரிக்கும் இஸ்லாமிய சகோதரத்துவ கூட்டணியோடு இவர்கள் மீண்டும் இணைய போவதாக இவர்கள் கடுமையாக விமர்சித்தனர். வடகிழக்கு இந்தியாவில் உள்ள மனாசேயின் கோத்திரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான யூத மக்களை இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லும் அரசாங்க திட்டத்தின் கீழ் சுமார் 250க்கும் மேற்பட்ட பெனே மெனாஷே மக்கள் பென் குரியன் விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். யூதர்கள் இப்படி இஸ்ரேலுக்கு திரும்புவதை ஆலியா என்று அழைப்பார்கள். உலகமெங்கும் சிதறியிருக்கும் தம் மக்களை தேவன் மீண்டும் கூட்டி சேர்ப்பார் என்கிற வேதாகம தீர்க்க தரிசனம் இதன் மூலம் நிறைவேறி வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே மிகப்பெரிய LGBT திருவிழாவை இஸ்ரவேல் இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரை சவக்கடல் அதாவது டெட்சி பகுதியில் நடத்த உள்ளது. பிரைட் லேண்ட் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி யூதேயா பாலைவனத்தின் மைய பகுதியை ஒரு திருவிழா நகரமாக மாற்ற போகிறதாம். இதன் முக்கிய தயாரிப்பாளரான ஏரன் கோஹன் இது ஒரு சாதாரண திருவிழா அல்ல, நாங்கள் செய்ததிலேயே இதுதான் மிகப்பெரிய விஷயம் என்கிறார். இது டெல் அவிவ் நகரத்தின் பாரம்பரிய அணிவகுப்புக்கு பதிலாக வரவில்லை, மாறாக சமூக மக்களுக்காக அவர்களாலேயே இது உருவாக்கப்பட்டுள்ளது என்று ஜானத்தன் கடோல் கூறியுள்ளார். ஏரன் கோஹன் மற்றும் ஜானத்தன் கடோல் இவர்களது பெயர்களை கவனித்தீர்களா? கோஹன் என்றால் ஆசாரியர் என்ற அர்த்தம், கடோல் என்றால் பிரதான என்ற அர்த்தம். இதோடு ஆரோன் என்ற பெயரை சேர்த்தால் பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோன் என்ற அர்த்தம் வரும். ஆனால் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியத்துக்கு இவர்களே துணை போகிறார்கள். சவக்கடல் அருகே இருந்த சோதோம் கொமோரா நகரங்கள் எப்படி
இந்த LGBTQ சமூகம் போன்ற அருவருப்பான காரியங்களினால் தேவனால் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் சோதோம் கொமோராவிய மன்னிக்கவில்லை என்றால், இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் இவர்களையும் தேவன் மன்னிக்க மாட்டார். ஓரின சேர்க்கை கர்த்தருக்கு அருவருப்பானது. மனித குலத்தையும் தேவனுடைய தேசத்தையும் தீட்டுப்படுத்துகிற இவர்கள் நியாய தீர்ப்பு நாளுக்காக தேவனுடைய கோபாக்கினியை தங்களுக்காக சேர்த்து வைக்கிறார்கள். அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா ரீட்ஸ் த பைபிள் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஓவல் அலுவலகத்திலிருந்து 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தார். இது அமெரிக்காவின் 250வது பிறந்த நாளுக்கான ஒரு தேசபக்தி செயல் என பலரும் நினைத்தாலும் சிலர் இதை வேதாகம தீர்க்க தரிசன கோணத்தில் பார்க்கிறார்கள். இந்த வசனம் முதலில் எருசலேமில் சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பிறகு யூத மக்கள் தங்கள் பூர்வீக தேசத்துக்கு திரும்பியுள்ளனர். இப்போது 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதற்கான ஆயத்த வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2018ஆம் ஆண்டு இஸ்ரவேலின் சான்ஹெட்ரின் சபை அதிபர் ட்ரம்ப் மற்றும் கோரேஸ் ராஜாவின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தை வெளியிட்டது. பண்டைய பெர்சியா, அதாவது இப்போதைய ஈரானை ஆண்ட கோரேஸ் ராஜாவோடு ட்ரம்பை ஒப்பிடுவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. சாலமோனின் முதல் தேவாலயத்தை கட்ட பயன்படுத்தப்பட்ட கேதுரு மரங்கள் தீரு ராஜாவான ஈராம் அளித்த பரிசாக லெபனானில் இருந்து கொண்டு வரப்பட்டது. இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை அதிபர் ட்ரம்ப் முன்னின்று நடத்துகிறார். அதே போல ஹெஸ்போலாவின் வீழ்ச்சிக்கு பிறகு லெபனானிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. இது ட்ரம்ப் நிர்வாகத்தால் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதசார்பற்ற மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஈரானை உருவாக்க போராடும் ஈரான் அரச குடும்பத்தை சேர்ந்த ரெசா பால்வி கோரேஸ் ஒப்பந்தம், அதாவது சைரஸ் அக்காட்ஸ் என்ற ஒரு கட்டமைப்பை முன்வைத்துள்ளார். யூத மக்கள் எருசலேமுக்கு திரும்பி தங்கள் தேவாலயத்தை கட்ட அனுமதி அளித்த அந்த பெர்சிய ராஜாவான கோரேஸின் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை மீண்டும் புதுப்பிப்பதே இதன் நோக்கமாகும். அதிபர் ட்ரம்ப் வரும் மே மாதம் அந்த பகுதிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். அவரது நிர்வாகம் லெபனானில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததோடு ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பண்டைய காலத்தில் இஸ்ரேல் தேசம் தங்களது தேவாலயத்தை கட்ட உதவிய அந்த நாடுகள் இப்போது மீண்டும் களமிறங்கி உள்ளன. தேவாலயம் நன்றாக இருந்தபோது தேவன் பதிலளித்த அதே ஜெபத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது வாசித்துள்ளார். அவர்கள் தேவாலயத்தை கட்டப் போகிறார்கள், ஆனால் தன்னை தேவன் என்று அறிவிக்க போகிற அந்த போலியான மேசியாவுக்காக, அதாவது அந்தி கிறிஸ்துவுக்காகவே அதை கட்டப் போகிறார்கள். மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீத் ஜேசன் சாமுவேல்.